الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى. صدق الله العظيم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: للصائم فرحتان، فرحة عند إفطاره وفرحة حين يلقى ربه. صدق رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹுவின் அருளும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலான துஆ பரக்கத்தும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனையின் செலவுகள், அதன் கஷ்டம் சிரமங்களில் இருந்து நிரந்தரமான பாதுகாப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அவன் பொருந்தி கொண்ட நல்லடியார்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக. இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்துவிட்ட எல்லா அமல்களையும் முழுமையாக அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதற்கு பன்மடங்காக அல்லாஹ் கூலியை நசீபாக்கி தருவானாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய சகோதர பெருமக்களே, அல்லாஹுவின் மாபெரும் கிருபை புனித ஈதுல் ஃபித்ர் பெருநாளை நாம் அடைந்திருக்கிறோம். வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நசீபை கொடுத்திருக்கிறான். ரமலானுடைய மாதத்தை முழுமையாக நாம் நோன்பு நோற்றிருக்கிறோம். அல்லாஹு அந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்திருக்கக்கூடிய எல்லா அமல்களையும் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வானாக. அருமையானவர்களே, இது எப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நாள் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் செய்திருக்கக்கூடிய எல்லா அமல்களுக்கும் நிறைவான கூலி கொடுக்கப்படக்கூடிய நாள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள், பெருநாளுடைய நாள் என்பது அது சாதாரணமான நாள் அல்ல. நீங்கள் செய்திருக்கக்கூடிய அமல்களுக்காக வேண்டி அல்லாஹுவின் சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு கூலி அல்லாஹு கொடுப்பதற்கான ஒரு நாளை தான் அல்லாஹு ஈதுல் ஃபித்ர் பெருநாளுடைய நாளாக நமக்கு தேர்ந்தெடுத்து தந்திருக்கிறான். நாம் செய்திருக்கக்கூடிய எல்லா பாவங்களையும் அல்லாஹு தாலா மன்னித்து விடுகிறான் என்பது மாத்திரமல்ல, நாம் செய்த பாவங்களை மன்னித்து நம்முடைய பாவங்களை அல்லாஹ் நன்மையாக மாற்றி தருகிறான். எவ்வளோ பெரிய உயர்ந்த நன்மை! நம்முடைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பாவங்கள் நம்மை அறியாமல் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் நன்மையாக நம்மீது மாற்றி எழுதுகிறான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார். அருமையானவர்களே, இந்த பெருநாளுடைய நாளில் நாம் தொழுகிறோம். மற்ற தொழுகையை போன்ற அல்லாமல் அதிகப்படியாக 6 தக்பீர்களை அதிகப்படுத்தி நாம் தொழுகிறோம். இதனுடைய நோக்கத்தை, இதனுடைய தத்துவத்தை பற்றி மேன்மக்கள் எழுதி தருவார்கள். பெருநாளுடைய நாளில் அந்த ஈதுல் ஃபித்ருடைய தொழுகையில் ஏன் நீங்கள் 6 தக்பீரை அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு அதிகப்படுத்தி சொல்லியிருக்கிறார்கள் என்பதை குறித்து சொல்லும் பொழுது, அவனுடைய தக்பீர் என்பது நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நிலையை மாற்றி அமைப்பதற்காக வேண்டி புத்தாடைகளை அணிவித்திருக்கிறோம். அல்லாஹுவை நாம் தக்பீர் சொல்லுகிற பொழுது, யா அல்லாஹ், நான் அணிந்திருக்கக்கூடிய இந்த புத்தாடை என்பது எனக்கு பெரிதல்ல, உன்னுடைய வல்லமைதான் மிக பெரியது, அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டுகிறோம். நீனே மிக உயர்ந்தவன் என்ற ஒரு உள்ளத்தை எண்ணியவராக நாம் தக்பீர் கட்டுகிறோம். அதே போன்று நம்முடைய சொத்து சுகங்கள் நமக்கு முக்கியமல்ல, நீ மட்டுமே எனக்கு பெரிதானவன் என்ற ஒரு உயர்ந்த ஒரு நிலையில் நாம் தக்பீரை கட்டுகிறோம். எனக்காக வேண்டி சமைக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவுகள் அது பெரிதல்ல, ரப்பே உன்னுடைய பொருத்தமும்
உன்னுடைய வல்லமையும் தான் பெரிது என்பதை உள்ளத்தில் நினைத்தவராக அல்லாஹு அக்பர் என்று நாம் தக்பீர் கற்றுகிறோம். என்னுடைய பதவிகள், என்னுடைய பட்டங்கள் பெரிதல்ல, உன்னுடைய வல்லமைதான் பெரிது என்று அல்லாஹுவினுடைய வல்லமைதான் மிகப்பெரிய ஒரு உயர்ந்ததாக இருக்கிறது என்பதை நம்முடைய உள்ளத்தில் கொண்டு வருபவர்களாக நாம் தக்பீர் கட்டுகிறோம் என்று பெருமக்கள் இந்த 6 தக்பீர்களுடைய தத்துவத்தை நமக்கு சொல்லித் தருகிறார். அடியார்களை குறித்து அல்லாஹு தாலா மலக்குமார்களிடம் பேசிக்கொள்வான். என்னுடைய அடியான் அவன் எப்படிப்பட்டவன் என்றால், நான் எதையெல்லாம் அவனுக்கு கட்டளை இடுகிறேனோ முழுமையாக அவன் அதை ஏற்று செய்வான், கண்டிப்பாக செய்வான். நான் அவனுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா பயிற்சிகளுக்கும் அவன் வெற்றி பெறுவான், வேண்டுமென்றால் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா நமக்கு இந்த 30 நாள் ரமலானுடைய நோன்பை அல்லாஹ் கடமையாக ஆக்கி தந்து, இந்த அவன் கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த நோன்பை நாம் முழுமையாக அவன் எந்த அளவிற்கு பேணுதலோடு நோற்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறானோ அதே பேணுதலோடு நாம் நோற்று அவனுடைய பயிற்சியில் நாம் வெற்றி பெற்று விடுவோம் என்பதை மலக்குமார்களிடம் சொல்லியவர்களாக மலக்குமார்களிடம் மேலும் சொல்கிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே பதிவு செய்கிறார்கள், நான் என்னுடைய கட்டளையை என்னுடைய அடியான் உடனடியாக ஏற்று செய்திருக்கிறான், அவனுக்கு நான் என்ன கூலி கொடுக்க முடியும்? அவனுக்கு எப்பொழுதும் நீங்கள் கூலியை எழுதி கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் இந்த சமயம் நானே அவனுக்கு கூலி கொடுக்கிறேன். ஒரு படி மேலே போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லித் தருகிறார்கள், நானே என்னுடைய அடியானுக்கு கூலியாக ஆகிறேன் என்பதாக சொல்லித் தந்தார். அருமையானவர்களே, அல்லாஹு தாலா மிகப்பெரிய ஒரு கருணையை நமக்கு தந்திருக்கிறார். மிகப்பெரிய ஒரு கருணை. அல்லாஹுவினுடைய பொருத்தம் என்பது நமக்கு வாழ்நாளில் கிடைத்துவிட்டால் அதைவிட வேறென்ன நமக்கு கிடைக்க முடியும்? மஹ்மூதுல் கஸ்னவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒரு மன்னர். ஒரு சமயம் தன்னுடைய அரசவையில் இருக்கிற சமயத்திலே முத்துக்களையும் மரகதங்களையும் எடுத்து தூக்கி எறிந்துவிட்டு, எல்லோரும் அந்த விலை மதிப்பற்ற அந்த முத்துக்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுகிற சமயத்திலே அவர்களுடைய சபையில் அமர்ந்திருந்த அயாஸ் என்ற அந்த மன்னருடைய மிக பொருத்தத்திற்குரிய அந்த மந்திரி மாத்திரம் எதையுமே எடுக்காமல் அமர்ந்திருந்தார். மஹ்மூதுல் கஸ்னவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எல்லா மனிதர்களும் அந்த விலை உயர்ந்த அந்த கற்களை, அந்த மாணிக்கங்களை எடுத்து கொண்டிருக்கிற சமயத்திலே நீங்கள் மாத்திரம் ஏன் எடுக்கவில்லை என்பதாக அயாஸிடம் கேட்கும்போது அயாஸ் சொல்லித் தருவார்கள், எல்லோரும் அந்த கற்களை பிரியப்பட்டு எடுக்கிறார்கள், ஆனால் எனக்கு அந்த கற்கள், விலை உயர்ந்த கற்கள் எனக்கு அவசியமில்லை, எனக்கு மன்னராகிய தாங்கள் தான் எனக்கு முக்கியம். நீங்கள் எனக்கு கிடைத்து விட்டீர்கள் என்று சொன்னால் இந்த சொத்துக்களும் இந்த சுகங்களும் எனக்கு கிடைத்து விடும் அல்லவா? எனவே உங்களுடைய பொருத்தமும் உங்களுடைய கட்டளைக்கு பின்பற்றி நடப்பதும் தான் எனக்கு முக்கியம் என்று அயாஸ் சொல்லித் தருவார். இதை சொல்லிவிட்டு மேன்மக்கள் கீழே எழுதி தருகிறார்கள், அயாஸ் எப்படி தன்னுடைய தேர்வை மிகச் சரியான முறையில் தேர்வு செய்து கொண்டாரோ அதுபோன்று நீங்கள் அல்லாஹுவின் சமூகத்தில் துஆ செய்கிற சமயத்திலே உன்னுடைய பொருத்தத்தையும் உன்னுடைய லிகாவையும் உன்னுடைய நெருக்கத்தையும் எனக்கு கொடு என்று நீங்கள் துஆ செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நமக்கு கிடைத்து விட்டால் இந்த உலகம் முழுக்க நமக்கு அர்ப்பணமாகிவிடும். உலகத்தை அல்லாஹ் மிக எளிதாக நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்த்து விடுவான் என்பதை அயாசுடைய நிகழ்வை குறித்து பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். மலக்குமார்களிடம் அல்லாஹு தாலா நம்மை பற்றி பேசுகிற சமயத்திலே அல்லாஹு தாலா எப்படி பேசுகிறான்? இந்த மனிதர்களை குறித்து இவர்களை படைக்கப் போகிறேன் என்று சொல்லுகிற சமயத்திலே உலகத்திலே குழப்பம் செய்யக்கூடிய, இரத்தங்களை ஓட்டக்கூடிய மனித சமூகத்தையா படைக்கப் போகிறாய் என்று நீங்கள் சொன்னீர்களே, இப்பொழுது பாருங்கள், என்னுடைய அடியான் நான் கட்டளையிட்டதின் காரணமாய் 30 நோன்புகளை நோற்றிருக்கிறான். எல்லா விதமான ஆசைகளையும் துறந்தவனாக, அவன் ஆசைப்படக்கூடிய எந்த உணவுகளையும் அவன் உண்ணாமல், அவனுக்கு ஹலாலாக இருந்த மனைவியையும் கூட அவன் ஒதுக்கி வைத்து என்னுடைய கட்டளைக்கு மாத்திரமே அவன் செவிசாய்ப்பதற்காக வேண்டி எப்படி முன் வந்திருக்கிறான். 1 மாத காலம் எப்படி அவன் அனைத்தையும் துறந்து என்னுடைய கட்டளை மாத்திரமே முக்கியம் என்று வந்துவிட்டான் பாருங்கள் என்பதாக மலக்குமார்களிடம் அல்லாஹு தாலா சொல்லித் தருகிறான்.
எனவே அவனுடைய எல்லா குற்றத்தையும் நன்மையாக நான் மாற்றி எழுதப் போகிறேன் என்று மலக்குமார்களிடம் நன்மாராயம் பேசுகிறான் என்பதாக ஹதீஸிலே பார்க்க முடியும். ஈதுடைய நாளில் வலிமார்களின் தலைவராம் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சீடர்களும் எல்லா மக்களும் சென்று இந்த ஈதுடைய நாளை நாங்கள் கொண்டாடுவதற்காக வேண்டி எங்களுக்கு உயர்ந்த கவிதைகளை வாசகங்களை எங்களுக்கு நீங்கள் கோர்த்து தாருங்கள், அதை நாங்கள் படித்து நாங்கள் சந்தோஷப்படுவோம் ஆனந்தப்படுவோம் என்று சொல்லுகிற சமயத்திலே நம்முடைய எண்ணம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி சொல்லித் தருகிறார்கள். ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணமும் தன்னுடைய வாழ்நாளும் எப்படி அமைய வேண்டும் என்பதை குறித்து கௌசுல் ஆலம் சொல்லித் தருகிற சமயத்திலே என்னுடைய ஈது என்னுடைய பெருநாள் எது தெரியுமா? இது போன்ற ஈதுல் ஃபித்ர் ஈதுல் அல்ஹா போன்ற பெருநாளை என்னுடைய வாழ்நாளில் நான் ஈதாக நான் கொண்டாடினாலும் என்னுடைய உள்ளத்தில் அதை நான் பெரிதாக ஏற்றுக்கொள்வதில்லை. என்னுடைய ஈது எது தெரியுமா? உலகத்தில் நான் வாழ்ந்து மரிக்கிற சமயத்தில் ஈமானோடு நான் வாழ்ந்து உயர்ந்த கலிமாவை மொழிந்தவர்களாக என்னுடைய ரூஹ் பிரிகுமே, அந்த நேரம்தான் என்னுடைய வாழ்நாளின் பெருநாளாக நான் கருதுவேன் என்று கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித் தருகிறார். அருமையானவர்களே, நம்முடைய நோன்பிலே நோன்பு காலங்களிலே நாம் எப்படி தேவையற்ற விஷயங்களை பார்ப்பதை விட்டும் நம்முடைய கண்களை நாம் தவிர்த்து கொண்டோமோ, தேவையில்லாத விஷயங்களை கேட்பதை விட்டும் நம்முடைய செவிகளை நம்முடைய நாவுகளை நாம் முழுக்க நாம் தவிர்த்து கொண்டோமோ, அதுபோன்று காலம் முழுக்க அல்லாஹுவினுடைய பயத்தோடு நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்முடைய ரூஹ் பிரிகிற சமயம் நமக்கு பெருநாளாக அமைந்துவிடும். பெருமக்களே, நமக்கு பெருநாளாக அமைந்துவிடும். நாம் நம்முடைய ரூஹ் பிரிகிற சமயத்திலே எந்த விதமான ஹராமான பார்வைகளும் பார்த்து விடாமல் கேட்டு விடாமலும் பேசிவிடாமலும் வாழ்ந்ததின் காரணமாய் நம்முடைய ரூஹை கைப்பற்றுவதற்காக வேண்டி வரக்கூடிய இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு கலிமா சொல்லி கொடுத்து சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லி நம்மிடத்தில் இருந்து எந்த விதமான சக்கராத்தினுடைய வேதனையும் இல்லாமல் மிகுந்த ஆனந்தத்தோடு நாம் சுவனத்தை பார்த்த நிலையில் அதே பரவசத்தோடு புன்னகை பூத்த நிலையில் நம்முடைய ரூஹை நம்மை அறியாமல் நம்மிடத்தில் இருந்து வாங்கி செல்லக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு நிலை, அதுதான் நமக்கு ஈதாக அமையும். இப்பொழுது நாம் காலையிலிருந்து நாம் குளித்துவிட்டு நாமே குளித்து நாமே சோப்பு தேத்தி நாமே புத்தாடைகளை அணிவித்து வந்திருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் வரும், நாம் குளிக்க மாட்டோம், நம்மை குளிப்பாட்டுவார்கள், நமக்கு சோப்பு தேய்த்து விடுவார்கள், நமக்கு புத்தாடை அணிவித்து விடுவார்கள். நாம் இப்பொழுது தொழுவதற்காக வேண்டி வந்திருக்கிறோம் அல்லவா, ஒரு நாள் நம்மை தூக்கி வருவார்கள், தொழுவதற்காக வேண்டி நம்மை தூக்கி வருவார்கள். அந்த நாள் தான் நமக்குண்டான ஈதாக கருத வேண்டும் என்பதாக கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். உங்களுடைய வாழ்நாளின் எல்லா நாட்களையும் நீங்கள் நோன்பில் எப்படி பேணுதலோடு கழித்தீர்களோ அதே போன்று கழித்தால் உங்களுடைய இறுதி நேரம் என்பது ஈதாக பெருநாளாக அது அமைந்துவிடும் என்பதாக கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ஈத் என்றால் என்ன? பெருமக்கள் சொல்லித் தர்றாங்க, திரும்பவும் மனிதனுடைய சந்தோஷத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி வரக்கூடியது தான் ஈது. ஈதுன்னா அதுதான் அர்த்தம், திருப்பி மனிதனுக்கு சந்தோஷத்தை தருவது. இன்னொரு விளக்கம் சொல்வார்கள், ஈது என்றால் மறுபடியும் வந்து மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா கசடிகளையும் கழிவுகளையும் நீக்கி ஒளிமயமாக ஆக்குவதுதான் ஈதாக இருக்கிறது என்பதாக பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். ஹதீஸிலே மேல் சொன்ன ஹதீஸிலே வாசித்தேனே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், லிஸ்ஸாயிமி ஃபரஹத்தான், நோன்பாளிக்கு இரண்டு விதமான சந்தோஷம் இருக்கிறது. வ ஃபரஹத்துன் இன்த இஃப்தாரிஹி வ ஃபரஹத்துன் ஹீன யல்கா ரப்பஹு. முதல் சந்தோஷம், அவன் தன்னுடைய நோன்பு திறக்கிற சமயத்திலே அவன் ஆசிக்கக்கூடிய அவன் விரும்பக்கூடிய எல்லா விஷயத்தையும் எடுத்து அவன் உட்கொள்ளுகிற அந்த சமயத்தில் அவனுக்கு உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த சந்தோஷம் இருக்குல்ல, இது அவனுக்கு அது சிற்றின்பம்தான். பேரின்பம் எது என்பதாக சொல்லித் தருகிற சமயத்திலே ரப்பை சந்திக்கிற சமயத்திலே அவனுக்கு ஏற்படக்கூடிய அந்த பரவச மறக்கல் இருக்கல்லவா, அதுதான் அவனுக்கு பேரின்பமாக இருக்கிறது.
என்பதை சொல்லிவிட்டு கீழே ஒரு செய்தி எழுதுவாங்க. இந்த 2 சந்தோஷத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சந்தோஷம்தான் இந்த ஈதுடைய சந்தோஷம் என்பது, பெருநாளுடைய சந்தோஷம் என்பதாக மேன்மக்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். அருமையானவர்களே, இந்த சந்தோஷம் என்பது, இந்த மகிழ்ச்சி என்பது வாழ்நாளில் நமக்கு எப்பொழுது ஏற்படும்? எப்போ ஏற்படும் சொல்லுங்க? நம்ம இந்த 30 நாளையும் அல்லாஹு எப்படி பேணுதலோடு கழிப்பதற்காக வேண்டி நம்மை கட்டளையிட்டு இருக்கிறானோ அதன்படி நாம் முழுமையாக 30 நோன்புகளையும் பேணுதலோடு நோற்றதற்கு பிறகு நாம் இந்த ஈதை அடைகிற சமயத்தில் தான் நமக்கு அந்த பரிபூர்ணமான சந்தோஷம் இருக்கும். யாருக்கு எந்த சந்தோஷம் இருக்காது தெரியுமா? வெறுமனே நோன்பு மட்டுமே வச்சிருப்பாங்க, எந்த பேணுதலும் இருக்காது. அவர்களுக்கு இந்த பெருநாளின் மூலம் அவர்களுக்கு எந்த சந்தோஷமுமே கிடைப்பதில்லை என்பதாக மேன்மக்கள் நமக்கு சொல்லித் தர்றாங்க. அல்லாஹுவினுடைய நெருக்கத்தை பெற்ற மேன்மக்கள் இந்த நேரத்திலே அவர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் என்பதை குறித்து சொல்லித் தருவார்கள். அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெற்றவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த ரமலானை முழுமையாக அடைந்ததற்கு பிறகு மிக சீக்கிரமாக இந்த ரமலான் போயிடுச்சே, இன்னும் கொஞ்ச நாள் இந்த ரமலானுடைய காலங்களும் நேரங்களும் இருந்திருந்தால் நமக்கு நன்றாக இருந்திருக்குமே, உயர்ந்த அமல்களை நாம் செய்திருப்போமே, ரப்புனுடைய நெருக்கத்தை பெற்றிருப்போமே. இந்த ரமலானுடைய நாட்களில் நாம் செய்திருக்கக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு நன்மைகளை தருவதற்கு காத்திருக்கிறான், நாம் வெறுமனே பசியும் தாகவுமாக ஆக்கிவிடுவானோ என்று பெருமக்கள் கவலையோடு இருப்பார்கள் என்பதாக பதிவு செய்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த வருடம் நமக்கு 29 நோன்புகள் கிடைத்திருக்கிறது. அடுத்த வருடங்களில் அல்லாஹு தாலா நமக்கு 30 பூர்த்தியாக்கி தருவதற்குண்டான உயர்ந்த நசீபை அல்லாஹ் நமக்கு தருவானாக. இந்த ரமலானுடைய நாள் என்பது நமக்கு வாழ்நாளின் திரும்பவும் மீண்டும் மீண்டும் அதிகமாக இந்த ரமலானுடைய பொழுதுகளை சந்திப்பதற்குண்டான உயர்ந்த நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. இந்த புனிதமான லைலத்துல் கதிரை வாழ்நாளில் இன்னும் அதிகமாக அடையக்கூடிய உயர்ந்த நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வரக்கூடிய ரமலானுடைய காலங்களை இதைவிட மிக சிறப்பான நல்ல அமல்களை செய்வதற்கும் ரப்புனுடைய நெருக்கத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெறுவதற்கும் உண்டான உயர்ந்த நசீபை அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. இந்த ரமலானுடைய நாட்களில் நாம் ஓதிய குர்ஆன் ஷரீஃபுகளையும், நாம் தொழுத எல்லா தொழுகைகளையும், நாம் செய்த அனைத்து திக்ருகளையும் வல்ல நாயின் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவனுடைய பொருத்தத்தை நமக்கு நசீபாக்குவானாக. நோன்பாளிகள் மட்டுமே நுழையக்கூடிய ரய்யான் என்ற உயர்ந்த சுவனத்தின் வாசலில் நம்மை நுழையச் செய்வானாக. பிஹக்கி சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.